இருக்காரு, அது உங்க இடமா? ஏங்க நீங்க மக்களுக்கு சேவை செய்ய தானே இருக்கீங்க, மிரட்டுறீங்க. யாருக்கு பட்டா கொடுக்குறீங்க? பொதுமக்களுக்கு தானே கொடுக்குறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் வச்சிருக்கீங்களா? இதை கேட்டா மிரட்டுறீங்க. கேட்டா வந்து உங்க இடமான்னு கேட்கறா, உங்க வீட்டு இடமா? எலெக்ஷன் சிறையில் அடிச்சிருக்க பெண்களை மானபாக்க பாக்குறீங்க. இது வரைக்கும் ஏதாவது கூட்டு வச்சு பேசுறீங்களா? கேட்டா இப்ப கேக்குறாரு பிரித்திவி தாசில்தாரு, உங்க இடமா கேட்டா பாரு, உங்க இடமா அது? இதுக்கு மேல என்னங்க இருக்குது? வழக்கு போட்டீங்க, சிறையில் அடிச்சிங்க, ஊட்ட அடிச்சிங்க, ஜாமான் திரும்பி போட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன இருக்குது வாழ்த்துக்கு? நீங்க 8 மாசமா நடுத்தருவுக்கிறோம். குடியுரிமை எல்லாத்தையும் படிச்சு கேட்டா மிரட்டுங்க, கைது பண்ணுவீங்க. நியாயத்தை கேட்கக்கூடாதா? ஒரு நிமிஷம் அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாங்களான்னு கேட்கலாம். உங்க இடமா ரோட்ல கூத்துட்டு கூட்ட அடிப்பீங்களா? ஒரு திருமண மண்டபத்துக்கு ரெஸ்டோபா இருக்கும், தவறான முறையில உரிமை குத்துட்டு வீட்டை அடிச்சுட்டு நீங்க உங்க இடமான்னு கேட்கறாரு பிரித்திவி அவருக்கு. அவருக்கு தான் போர்ஜரி பண்ணி ஒரு பத்திரம் பதிவு பண்ணாரு. என்னங்க அர்த்தம்? அப்ப நியாயத்தை யாரும் கேட்க கூடாதா? இதுதான் சமூக ஆர்வலர் கொடுக்குற பாதுகாப்பான்னு கேட்கறேன். சமூக ஆர்வலர் கொடுக்குற பாதுகாப்பு இதுதானே கேட்கறேன். அப்ப அரசு அதிகாரி எந்த தவறு செஞ்சாலும் நாங்க கேட்க கூடாதா? அப்ப எங்கள் ஒரு உரிமையை கேட்க கூடாதா? நீங்க என்ன சர்வாதிகாரி ஓரமா இருக்கிறோம், யாருக்கா இதே ஒரு அதிகார மாட்டீங்களா சார்? நாயத்தை கேட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா, நாயத்தை கேட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்கப்பா. எல்லாம் வந்து நாயத்தை கேட்டா இதை வந்து சர்வாதிகாரி என்ன பண்றாங்க? நாயத்தை கேட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா? சரி